نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال النبي صلى الله عليه وسلم: أصحابي كالنجوم بأيهم اقتديتم اهتديتم. صدق النبي صلى الله عليه وسلم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்தின் தலைவர் சய்யிதுல் அன்பியா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேഖமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மோர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள்: அஸ்ஹாபி கன்னுஜூம், என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றுள்ளவர்கள். ஐயும் இக்ததைத்தும் இகுத்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு கூறுகிறாங்க. சஹாபாக்கள்ல ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்ட சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் இருந்தாலும் ஆரம்ப இஸ்லாத்தை எதிர்கொண்டாங்க. அது அலிலா இருந்தாலும் ஆரம்ப இஸ்லாத்தை எதிர்கொண்டாங்க. உஸ்மான் இருந்தாலும் ஆரம்ப இஸ்லாத்தை எதிர்கொண்டாங்க. இவங்கெல்லாம் ஆரம்ப இஸ்லாத்தை எதிர்கொண்டவங்க. ஆனால் ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி இஸ்லாத்தை இருந்தவங்க ஹாலித் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி இருப்பாங்க. அதே போல் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி ஈமான் கொண்டாங்க. அதே போல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி ஈமான் கொண்டாங்க. இப்போ இதில் ஸல்லல்லாஹு வித்தியாசம் காட்டலை. ஆரம்பத்தில் ஈமான் கொண்டு தான் நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லலை. ஆனால் பொதுவாக சொல்கிறாங்க, என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றுள்ளவர்கள், அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நெருப்படுவீர்கள். ஆரம்பத்தில் ஈமான் கொண்டாலும் சரி, கடைசியில் கொண்டாலும் சரி, யாரை பின்பற்றாலும் ஈமான் நேரில் பெறுவீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு சொல்லியிருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பொற்காலம் என்பது 40 வருஷம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தில் இருந்து கணக்கு பார்த்தோம்னு சொன்னால் 10 வருஷம் மதீனாவில் அவங்க காலம். அதேபடி அபூபக்கர் ரலியல்லாஹு, அதுபடி உமர் ரலியல்லாஹு, அது முன்னாடி உஸ்மான் ரலியல்லாஹு, அப்புறம் அலி ரலியல்லாஹு. இவங்க 4-5 பேர்த்தையும் சேர்த்து பார்த்தா 40 வருடம் வருது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தோழர்கள் நட்சத்திரங்களை போன்றுள்ளவர்கள், அவர்களை நீங்கள் யாரையும் பின்பற்றினாலும் நேர்ந்து வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க, ஹைருல் குருனி கர்னி சும்மல்லதீன எலூனவும் சும்மல்லதீன எலூனவும் என்று அப்படியே முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன், காலத்தில் பொற்காலம் என்பது நானும் என்னுடைய சஹாபாக்களும் தேர்ந்தெடுத்த காலம். அதுக்கு அடுத்த காலங்கிறது என்னுடைய சஹாபாக்களும் என்னுடைய தாபீன்களும் சேர்ந்த காலம். அதுக்கு அடுத்த காலங்கிறது தாபீன்களும் தபாதான் சேர்ந்த காலம். கிட்டத்தட்ட இந்த 3 காலத்தையும் சேர்த்து பார்த்தா 300 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. மொத்தமே பொற்காலம் 300 வருஷம். இந்த 300 வருஷத்துல 4 இமாம்களும் வந்துட்டு போயிட்டாங்க. சிஹா சித்தா சொல்லக்கூடிய 6 உயர்தரமான சையான ஹதீஸுகளாக எல்லா மக்களும் போற்றப்பட்ட அந்த ஹதீஸு கலை வல்லுநர்களும் வந்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே வந்து போயிட்டாங்க. அதனால அந்த கிதாபுகளுக்கு இன்றும் மக்பூலியத்து இருக்கிறது. ஆமாம்,
அதுக்கு முன்னாடி நிறைய பேர் மது உண்டாக்க முயற்சி பண்ணாங்க. நான் கசால் வந்து மது உண்டாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் சல்லல்லாஹு வந்து தடுத்துட்டாங்க. கடவுள் வந்து என்ன கசாலி, நானும் மது போதும், புதுசு உண்டாக்காது அப்படின்னா. இப்படி நிறைய பேர் கண்ணை சொல்லி தடுத்துறாங்க, தடுத்துறாங்க. ஏன்னா இது பொற்காலத்தில் உள்ளது. இவங்கெல்லாம் நல்ல சீரழிகள், தொழுகையில், இபாதத்தில், பேணுகையில் எல்லாத்துக்கும் சிறந்து விளங்கிய 4 இமாம்களும் நல்ல இதாகும். அப்பேற்பட்டவங்களை பின்பற்றுங்க. அதே போல் இந்த 4 இமாம்களுக்கு பின்னாடி தான் இந்த புகாரி தோன்றினாங்க. புகாரி, முஸ்லீமு எல்லாமே அவங்க பின்னாடி வந்தாங்க எல்லாமே. சரி, அதாவது அதிலிருந்து 4 இமாமுடைய லாஸ்ட் இமாம் இருந்தாக்க அதிலிருந்து யாருங்க ஹம்பல் இருக்கிறாங்க. இவங்களுடைய மாணவர் தான் புகாரி இருக்கிறாங்க, முதல் மாணவர். இவங்களுடைய மாணவர் தான் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹியும் அதுக்கடுத்து திருமதி ரஹ்மத்துல்லாஹி 2 பேருமே. அதுக்கு பின்னாடி வந்தவங்க நசி இமாமு எல்லாம் வந்தவங்கலாம். சரி, இப்னு மாஜா வந்தவங்கலாம். கயிறு மொத்தத்தில் வந்து 300 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ வந்து போயிட்டாங்க. சத்து எடுத்து பார்த்தாக்க 300 வருஷத்துக்குள்ளே இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற கிதாபில் தெளிவாக அவங்களுடைய பிறந்த தேதி, அவங்க ஃபாதர் தேதி எல்லாம் எழுதி வச்சுக்காங்க. நான் ஒன்று பயன்டா சொன்னேன். புகாரத்தினுடைய கதல் குரானில் அதை பற்றி நான் தான் பேசினேன், குறிப்பிட்ட எடுத்து வச்சுருந்தேன், வெளில வச்சுட்டு வந்துட்டேங்க. ஆமாம், அதாவது 3 வருஷத்துக்கு முடிஞ்சு வச்சுருவோம். சரி, கயிறு. அப்போ இவங்க காலம் பொற்காலம். சரி, இந்த பொற்காலம் எப்படி நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஈமானோடு யார் உட்கார்ந்தாலும் நேர்த்தி பெற்று விட்டாங்க அர்த்தம். பயான கையில் அவசியங்கள் இல்லை, அந்த சுகபத்தில் உட்கார்ந்தாலே போதும், கொஞ்ச நேரம் மேலே போதும், அவரை ஹிதாயத் பெற்று விட்டார், சாபை ஆகிட்டார். அவங்க யாருக்கு முன்ன பின்னால் அவங்க ஈமான் பண்ணலாம், பின்தொடரலாம். இது சஹாபாக்களுடைய ஸல்லல்லாஹுடைய சிறப்பு சேர்ந்தது. அதற்கு அடுத்த காலம் சஹாபாக்களும் தாபியுடைய காலம். இந்த காலம் எப்படின்னு சொன்னாக்க, சஹாபாக்களுடைய சபையில் போய் உட்கார்ந்தாலும் பத்தாது, அவங்களுடைய பயானையும் கேட்கணும். இது 2வது காலம். அதுக்கு அடுத்த காலம் தாபிகளும் தபாத்தாவுடைய காலம். இந்த காலம் எப்படி சொன்னாக்க, அவங்களுடைய சபையில் போய் உட்கார்ந்தா பத்தாது, அவங்களோட பயானு கேட்கணும், ஆமாம் அமல் செய்யணும். இந்த 3 பொற்காலமும் இந்த அமைப்பு முடிஞ்சு வச்சு. அது எப்படி வருவாங்க, கடுமையாக போராடினா தான் கிடைக்கும் தேவைப்படி. இந்த 3 காலத்துலேயும் அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட்டு. ஸல்லல்லாஹு சொன்ன வார்த்தை, காலத்தில் பொற்காலம் என்னுடைய காலம், அதுக்கு அடுத்த காலம், அதுக்கு அடுத்த காலம்னு ஸல்லல்லாஹு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த அடிப்படையில் வாழ்ந்தவர்கள்லாம் சிறப்பாக இருக்காங்க. ஆனால் சில அரசுகள் வந்தாங்க, அநியாயம் பண்ணாங்க அப்படிலாம் சொல்லப்படுது. எல்லாரும் அநியாயம் பண்ணால் கூட மார்க்கத்தில் கை வைக்கிறாங்க. அப்படி ஆட்சிக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி வாழ்ந்த மகன் வந்து ஆட்சி வந்தார். தன்னை ஏற்றுக்கொள்ளும் என்பதற்காக வேண்டி நிறைய சாப்பாடு கொலை செஞ்சார். அது அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம். மார்க்க விஷயத்தில் யாரும் செய்யல, எந்த ஒரு உள்ள வந்து ஒரு அந்த காலகட்டத்தில் தான் ஒவ்வொரு சஹாபா, ஒவ்வொரு ஆட்சியாளர்களை வந்து வந்தாங்க, மார்க்கத்துக்காக மார்க்கத்தை விரிவுபடுத்துகிறாங்க. ஏன் இன்னும் சொல்ல போனாக்க, நம்ம ஹஜ்ஜாஜ் பற்றி பேசுகிறோம், ரொம்ப அநியாயம். அவன் வந்து இன்னைக்கு இருந்தானாக்க அவனுக்கு நல்ல விஷயம். ரொம்ப ஒவ்வொரு வந்து நிறைய சாப்பாடு குறைச்சிருக்கிறான், தாபில் குறைச்சிருக்கிறான், மோசமானவன் அப்படின்னா எல்லாரும் சொன்னாலும் கூட இன்னைக்கு அவன் இருந்தானாக்க அவன் சிறந்தான். ஏன்னா அந்தளவுக்கு இன்னைக்கு பெருத்து போயிடுச்சு எல்லாமே. அந்த புறத்தில் கொலை செய்கிறது, அநியாயம் பண்ணுறது, திருடுறது, சூறையாடுறது எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வந்துச்சு. அரசியல்வாதி பேர் வந்தாவே
அவன் நல்லவன்னு சொல்ல முடியாது யாருமே. ஏதோ 100ல் இருக்கலாம். அது இந்த காமராஜர் போன்றவர், நம்ம ஜனாதிபதி போன்றவர்லாம் இருக்கலாம். இந்த இப்போ ஜனாதிபதி இல்லை, முன்னாடி ஜனாதிபதி நம்ம யார் அப்துல் கலாம் போன்றவர், இப்படிலாம் ஒரு சிலர் இருக்கலாம். எல்லாரும் சொல்ல முடியாது. ஆனால் எல்லாருமே அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களையும் நல்லவர்கள் இருந்துட்டு தேவை. எல்லாமே மாற தெரியல. அந்த பொற்காலத்தில் தான் அது சரித்திரம் ஞாபகம் பிடிச்சிதான் பார்ப்போம். ஏதாவது ஒரு பார்த்தா ஞாபகம் வந்து சரி. அவங்க காலத்தில் தான் வாழ்ந்தது. அதில் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் இருந்தாங்க. இந்த காலத்தில் தான் எல்லாம் அநியாயம் பண்ணாங்க. ஆனால் அவங்க நீதமாக வந்தாங்க. அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுக்கு முன்னாடி பெரிய ஆடம்பர வாழ்க்கை. அவங்க மனைவி 100 பவுனுக்கு மேலே போட்டிருந்தாங்க. அவங்க வந்து நிறைய பொண்ணாக போட்டிருந்தாங்க. ஆடம்பரம் தான், ரொம்ப பகட்டாக இருப்பாங்க, ரொம்ப பகட்டாக இருப்பாங்க. ஆனால் அவருடைய மாமனார் வட்டி திரும்ப சொல்லக்கூடியவர், நீங்கள் தான் எனக்கு பின்னாடி ஆட்சிக்கு வரணும், அவளை பார்த்தா நல்லவராக தெரியுது. இந்த மகனை வந்து சுலைமான் இருக்காப்புல, அவர்லாம் அதுக்கு இல்லை. ஆனால் அவருக்கு பின்னாடி சுலைமான் வந்தார். யார் பின்னாடி? யார்? ஹஜ்ஜாஜ் மூணு பின்னாடி ஹஜ்ஜாஜ் வந்தார். ஆமாம், அது வேறு விஷயம். ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனேயே முதல் செஞ்ச வேலை என்னன்னாக்க, தகுதி ஒன்றும் இல்லை, பணத்தையும் நகையும் பைத்தியமாக சேர்த்துட்டார். நான் மனைவி சொன்னாங்க, நான் வேணும் உனக்குன்னு சொன்னாக்க எல்லா நாயும் பைத்தியில் கொடுத்துருவேன். நான் வேணுனாக்க எல்லா நாயும் பைத்தியில் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் வேண்டாக்க நீ நகை வச்சுக்க. வந்தவங்க சொன்னாங்க, எனக்கு நீங்கள் தாங்க வேணும், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதை கொடுத்தாங்க. அப்படி ஆச்சாரிய சொல்லணும் வந்தார். என்னது ஏமா உங்கள் நகப்புறம் 10 இருக்குது, வாங்கிக்கிறியா? அவரே இல்லை, நான் என்ன வாங்கி சொல்கிறேன், தேவையில்லை. அவர் இல்லை, அப்படிக்கு அவரும் கஷ்டப்பட்டாங்க. கையில் விஷயம். இப்போ கூட இந்த காலத்தில் சேலத்தில் ஒரு பெரியார் இருந்தார். நல்லா அவங்களாம் தெரிஞ்சு நினைக்கிறேன். அவங்கள பற்றி ஓபிகாரியார் ரொம்ப தெரியும், அவங்களுக்கு தெரியும். அவங்க கல்யாணம் பண்ணி போயிருந்தாங்க. பெரிய பணக்காரர் அவர் சொந்த ஊர் எந்த ஊர்? அவருக்கு வந்து இளையாங்குடி சொந்த ஊர் அவருக்கு வந்து. ஆனால் ரொம்ப வசதியானவர். அவருக்கு பொண்ணு பார்க்குற வரைக்கும் பேசாமல் கம்முன்னு இருந்தாங்க. பொண்ணு பார்த்துட்டாங்க, 100 பவுனுக்கு மேலே அங்கே போட்டு வச்சு வீட்டு வாசலில் நிற்கும் பொழுது மனைவி சொல்கிறாங்க, நீ எனக்கு மனைவி ஆகிட்ட. ஆமாம், இது வரைக்கும் எங்கள் பெற்றோடு சொன்னதெல்லாம் உடனே நிற்க முடிச்சுட்டாங்க. இப்போ நான் சொல்ல நீ கேளு, எல்லா நகையும் கட்டி தப்பை கொடுத்துருது. நான் வேண்டாக்க இல்லை அப்படின்னாக்க எது போயிடும் அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிச்சு. பெரிய சீதறி அல்லாதனால அவங்க 8 பிள்ளையை கொடுத்தா. 8 பிள்ளை மணிமணியாக பிள்ளைங்க எல்லாமே தொழிலாளிங்க. எல்லாம் அத்தை சொல்ல கோலை தாண்ட மாட்டாங்க. ஏன் சொல்லணுன்னாக்க அந்த மாதிரி பணத்து மேலே ஆசை இல்லை அவங்களாம். வந்து எல்லா ரசூல் தான். எப்பயும் சரி ஒருத்தர் நான் பேங்க் செஞ்சேன், வாங்கி வந்தார். அங்கே வந்தார் ஹஜார் வந்தார். ஹஜார் அஜத்து நீங்கள் பேங்க்ஸ் அப்படியே எழுதி கொடுங்க, அப்படியே போட்டு எல்லா பக்கம் பரப்புறாரு. ரசூல் சொல்கிறார். அவர் நம்மளாம் எழுதக்கூடிய பக்கம் அந்த இது பழக்கம்லாம் கையில் இல்லை, சோம்பேறி நமக்கு வந்து. ஆனால் ஒரு சிலர் தாங்க எழுதி கொடுத்து அவங்களுக்கு வந்து போட சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லாங்க. அதில் நிறைய பேர் யார் எனக்கு நம்ம இது ஜமாத்துல் ஆசிரியர் திருநெல்வேலிக்காக இல்லையா, அவருடைய மொத்தையை சேர்ந்தவர் வந்து அவர் என்ன எழுதுறாரோ, என்ன பயன் செய்கிறாரோ அதை அப்படியே எழுதி வாங்கி போட்டுருவாங்க. பெரிய பணக்காரங்க. அஜித் இங்கே வாங்க, யாராவது குமர் காலைன்னு வந்தானுங்க என்னை கூப்பிடுவாங்க. அப்போ சரி கூப்பிடுவோம். போனாக்க வீரர் தோந்துடுவாங்க, கரெக்டாக அணியிருக்கோம். அஜித்து இவரெல்லாம் எடுத்துக்கங்க, கொடுக்குறீங்க அப்படிவாங்க. அவர் பயத்துக்கு போய் சும்மா ஒரு 10,000 கொடுத்துருவார். அப்போ அஜித்து போதுகாட்டியார். அந்த மாதிரிலாம் அந்த வாழ்ந்துட்டாங்க. அந்த மாதிரி 3 வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க காலத்தில் மதரசாக்கள் ஆரம்பிச்சு. காலத்தில் முறைப்பட்ட அப்துல் அஜீஸ் காலத்தில் தான் மதரசாவே
என்னது இமாம் ஹசாலி ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த சில்சிலா பாரு அவங்களுடைய இது நிசாமியா அடிப்படையில் மாசாக்கள் ஆகிப்பட்டது அந்த காலத்தில் தான். அந்த காலத்தில் உண்டான மாசான இது வரைக்கும் தொண்டு தொட்டு நிசாமியா சில்சிலா பாரா பாட அமைப்புகள் இன்னும் கொஞ்சம் இருக்குது. செல்லத்தில் நிறைய மாற்றிட்டாங்க. 5 வருஷம் மாற்றிட்டாங்க, 3 வருஷம் மாற்றிட்டாங்க, 4 வருஷம் மாற்றிட்டாங்க, அவங்கள மாற்றிட்டாங்க. இருந்தாலும் கூட 7 வருஷங்கிறது அதில் ஹதீஸ் கித்தாப் வந்துருச்சு, குரானுக்கு விளக்கம் வந்துருச்சு, அதிகமான கித்தாபும் நவக்குள் கித்தாப் வந்துருச்சு, நவ் வந்துருச்சு, எல்லா ஃபண்டுகளும் 14 ஃபண்டுகளும் உள்ள வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு உள்ள இவங்க என்ன செஞ்சாங்க, 5 வருஷம் படிச்சல நவக்குள் கித்தாப் கிடையாது, கிராத்து கிடையாது இவங்கள்ட்ட. இதெல்லாம் அசல் கேட்டாக்க அது போது ஆல்ரெடி பார்த்துக்கு போது என்னத்த பார்க்க போகிறான்னு தெரியல, அது வேறு விஷயம். ஆமாம், அது ஒரு சில மதத்தில் நிறையா இன்னைக்கு இந்த பிலாலி மாசா, அப்புறம் அத்தாயி மாசா, இதெல்லாம் அந்த அப்புறம் இங்கே புகாரி மாசா, இதெல்லாம் செய்யுது நீயும் மாடல் இதெல்லாம் ஃபேன் சட்டை போட்டுக்கலாம், தொப்பி வச்சுக்கலாம், தலையை முடி வச்சுக்கலாம், எப்படி செய்யலாம். ஆனால் அவங்கெல்லாம் 3/4 பேர் என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டு போய் சம்பாதிக்க போயிருக்காங்க. பெங்களூரில் ஓதுனவங்க, வேலூரில் ஓதுனவங்க, தாவதியாவில் ஓதுனவங்க, யூஸ்வியாவில் ஓதுனவங்க, திருச்சிவாசல் ஓதுனவங்க, இவங்கெல்லாம் படிப்பு கிடையாது அகையெல்லாம் ஆனால் அவங்களாம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. நிறைய மாதங்கள் இருக்குது. இப்போதே கொஞ்சம் உலக படிப்பு கிடங்க பேருக்கான உள்ள வச்சுருக்காங்க. சில இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் இல்லை. அதாவது ஒரு டீச்சர் கொடுக்குறது இப்போ சரியாக படிச்சு படி ஒன்று ஸ்டாங் போட்டுறாங்க அப்படின்னா சரி. 50 மாதம் உண்டு. ஒரு ஆசிரியர் போட்டிருக்கோம், அவர் படிச்சு கொடுப்பாரு. எம்பி எழுதுனா, பிஏ எழுதுனா, பிகாம் எழுதுனா, எல்லாம் எழுதலாம். அதே இதுக்கு ட்ரெயின் கொடுக்குறோம், இதுக்கு அப்துல்மா பற்றி கொடுக்குறோம், அது எழுதலாம், அப்படி எழுதுனாங்க. சரி, ஏன் இந்த உலகத்திற்கு ஒத்துப்போல் செய்கிறது அசல் அரபி தான் பாசான அசல் அந்த காலத்தில் உள்ளது. சரி, நயம் மாற்றும் போது அப்போ இந்த 3 காலம் பொற்காலம் எல்லாமே. அதுக்கு பின்னாடி வந்த காலத்தை பற்றி அதிரத்து ஹார் தைசாவும் குத்துபாத் ஹக்கீம் சாப்பில் எழுதுறாங்க, இன்றைக்கு 4 விஷயம் இருக்கணும், அப்போ தான் முன்னேற முடியும் சொல்லி நினைக்கிறாங்க. அதுதான் 4 விஷயம் தான் முன்னேற முடியும். ஒன்று, முதல்ல என்ன செய்யணும், ஷைகுமாருடைய சபையில் போய் உட்காரணும். ஷைகுமார்னா உலமாக்கள் சொல்லலாம், உலமாக்கள் நல்ல உலமாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்களுடைய சபையில் போய் உட்காரணும். எதுக்கு எப்படி உட்காரணும், அவங்கள்ட்ட சொல்கிறத கேட்டு அவங்க நடக்கணும்னு என்னது பண்ணணும். சும்மா உட்காந்து தூங்கி விடுறது இல்லை, ஏதாவது வேகமாக போவாங்க, போவாங்க அப்படியே உட்காந்து அப்படியே தூக்குவாங்க. எங்கள் பையன் சாப்பிட்ற பையன் தூங்குவாங்கல்ல, ஆமாம், அவனை கேட்டது அதை பற்றி தூங்குறதுல கட்டிக்காதவங்க. சரி, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, போய் உட்காந்து தூங்கிடுவாங்க. அப்படி போய் உட்கார்றது தேடி போகிறது இருக்குது. ஒரு ஷேகுமார் இந்த ஊரில் இருந்தால் உட்காரலாம் ஒன்று, அல்லது தேடி போகலாம், அல்லது ஷேகுமார் தேடி போகலாம். நான்லாம் படுறத தேடி போயிருக்கேன். நான் ஒரு பெரியாரை தேடி போயிருக்கேன். இப்போ அவங்க பார்த்தா நினைக்கிறேன் இல்லைன்னு நாச்சு கொடுத்துட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, புதிய ஊருக்கா கொடுத்துருக்காங்க பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன அவருக்கு சிறப்பு தன்மை என்னான்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, அவர்கிட்ட சாஹிப் கஷ்முடையவர், அவர் பார்த்தவொடனே எல்லாம் திரும்புவார். அப்படியா, நான் போகிறேன் அப்படின்ட்டு நானே என் தம்பி சதுரத்தையும் 2 கூப்பிட்டா போனோம். நாச்சு கொடுத்துக்கு போகும்போது அவருடைய பிஎட்டு கேட்டான், பார்த்து சொல்லிட்டாரு. பாதி தூரம் போயிட்டா வர வேணான்னு சொல்லிட்டார். அதனால சொல்லிட்டாரு, என்னெல்லாம் சிரமமாச்சு, இதுக்குன்னு பெறப்பட்டு மசாலா டீ கூட்டு வந்துட்டானே, இப்போ வரவேன்னு சொன்னாங்களே. உடனே அவர்கிட்ட வீடு சொன்னாங்க, ஜி அவங்க வர வேணான்னு சொன்னாலும் பரவாயில்லை, ஆனால் நான் வந்துடுவோம். அவங்கள செஞ்சாலும் சரி, சந்திக்காலும் சரி, இதுக்கிட்ட பெறப்பட்டு வந்துட்டோம், ஆனால் அவங்க இடத்துக்கு போகாமல் திரும்பி வரப்பட்டாங்க. வரதையும் ஆமாம் சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்க நீங்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பா சுற்றாவுக்கு அப்படியே எனக்கு உழைச்ச இல்லை, அதே வரலான்னு சொன்னானே. ஆனால் சரி நான் வந்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. இல்லை நான் போகலாம்
எல்லாம் ஒரு 4 பேர் சேர்ந்து போனோடனே தர்காவில் அந்த வாசனையாக படுத்துருந்தாங்க. நான் போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அதான் வாங்கப்பா அப்படின்னா பேசுவாங்க. அப்பான்னு சொல்லுவாங்க, வாங்க போவேன். வாங்க அம்மா டீ வாங்கிட்டோம், பிள்ளை வாங்கிட்டாம்மா, என் பிள்ளைய வந்துருக்காங்கம்மா, டீ வாங்கிட்டோம்மா. பல வேணாம் சொல்லி வந்துட்டாங்க அவங்க, டீ வாங்கிட்டோம். முதல்ல நான் வந்தேன், பார்த்தோன்னே உங்கள் பேர் அப்துல் மாலிக் கேட்டாங்க. ஆமான்னு சொல்லுவேன். 2வது கேட்டுட்டாங்க, நீ சேலத்தில் 100% உஸ்தாதா இருக்கியா? ஆமாம். 3வது சொன்னாங்க, உனக்கு இவ்வளோ சம்பளமா? ஆமாம். உனக்கு இவ்வளோ இத்தனை பிள்ளை இருக்காங்க, உனக்கு இத்தனை உஸ்தாதா இருக்காங்களா? எல்லாம் மனசு அப்படியே அடிக்கிட்டே போகலாங்க. சொல்லுங்க ஆச்சரியமாக இருக்குது. ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பெரியார் இருக்காங்களே இவங்களுடைய அப்படியே இப்படி ரூபானித்தான அந்த இது எனக்கு அறுபது பாட்டாங்க, காசு சாய்பு கஷ்மி பாட்டாங்க, அப்படியே வச்சுப்பான். அது சொல்லிப்பான் சொல்லி போட்டு சொன்னாங்க, உனக்கு உங்களுடைய மாசாவுடைய உஸ்தாவுடைய 2 பேரும் பொறாமக்காரருக்காக உனக்கே தர்றதுக்காக. ஆனாலும் அவங்கள ஒன்று செய்ய போல. என்ன பாப்பா நான் என்ன சொன்னேன் இப்போ சொன்னீங்களே எப்படி என்னங்க, நீங்கள் எல்லாத்துக்கும் துவாச்சியாக இருக்கீங்க, நன்மைக்காக வேண்டி. யாரும் வீணாக போகக்கூடாது, எல்லாரும் உயர்வாக ஆசைப்படுறீங்க. அதனால அவங்களுடைய எல்லா வயசும் படிக்காது அப்படி சொன்னாங்க. அப்புறம் அடுத்த சொன்னாங்க, அடுத்த 4 பேர் சொன்னாங்க. சரி முதல்ல என்னக்க தேடி போகிறதுன்னு ஒன்று இருக்குது. ஆமாம், ஒருத்தர் விஜயாதான் தேடி போகிறது ஒன்று. அங்கே மைசூர் பார்த்து ஒருத்தர் ஜாவுகன்னு ஒருத்தர சுற்றி தாடி அப்படி உட்காந்துக்கு சுதேசிமா வந்தாங்க. அவருக்கு மவுத்து ஜலசாவுக்கு வந்து அந்தளவுக்கு விசேஷமானவங்க. அவங்க சொல்லுவாங்க, கபர் தோண்டிச்சிட்டாங்க, முன்னாடியே தோண்டி வச்சு டெய்லி அவங்க துவாசி அங்கே போய் இவ்வளோ பெரிய தாடி அப்படியே உட்காந்துருப்பாங்க. அப்படியே நாங்கள் பிள்ளைங்களான்னாக்க போய் சொன்னாங்க, பேச்சு எடுத்துருப்பாங்க, போ சாப்பிடு குழந்தை பிறகு சொல்லுவாங்க. இவங்க தேடி போவாங்க. அவர்கிட்ட பெரிய எல்லாம் போடுறதுக்காரு வாங்கி வச்சுக்காரு. அதனால் சொல்லுவாங்க, அது அப்படியே உட்காந்துவாங்க. பாம்பு எல்லாம் உட்காந்துருக்காது வந்து அதெல்லாம் அவர் ஒன்று செய்தார் வந்து. ஆமாம், என்னப்பா பாப்பா பார்க்குறியா? அதில் ஒன்று செய்து சாப்பிட்டோம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் சில பெரியாரை பார்க்குறதுக்கு தேடி போயிருக்கோம். அதுதான் சொன்னாங்க, சொன்னாங்க முதல்ல வந்து உங்கள் ஊரில் இருந்தால் பாருங்க, இல்லை தேடிப்போம். 2வது அதுக்கு ஒரு சமூகம் கித்தாப் எழுதியிருக்காங்க. அதில் வந்து ஹாபஷீர் அவர் பெரிய ஆள், சாதாரண ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் வந்து அப்பாசியா அரசெல்லாம் அவர் கொடுத்தவர், ரசூலுல்லாஹ் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனால் எம்ப துணியாளி இபாத்தாளி கேணிக்க உள்ளவர். அவர் சொல்கிறாரு, நான் ஏதாவது யுத்தத்துக்கு போகிறனாக்க ஏதாவது ஒரு பெரியாரை சந்தித்து அவங்கள்ட்ட துவா வாங்கிட்டு போகிறான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்படியா, சரி. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் போகிற வழியில் யாராவது தெரியாதாலும் கேட்டாங்க. ஆமாம், ஒருத்தர் இருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். சரி, பிறகு போனாங்க. பிறகு போனாங்க. அவரு சொல்வார், அவர் யார்ட்டையும் பேச மாட்டார், யாரும் அவரை சந்திக்க அமைய மாட்டார். நான் உண்டு வேலை உண்டு அண்ணன் பாரு, எந்த ஒரு உலகத்துடைய ஆசையும் கிடையாது. அவருக்கு வந்து அவர் வந்து பார்த்தாங்க. போனாங்க. போகும்போது சொன்னாங்க, அரசு உங்களுக்கு தெரிய வர்றாரு, ஏன் அவன் மேலே இங்கே வர்றாங்க, என்ன துஜாவுக்கு போக மாட்டான் அவன் அப்படின்னாங்க. இல்லை, அவனை பார்க்க வர்றாரு. சரி, நான் கால் நீட்டு விட்டாரு. கால் நீட்டு விட்டாக்கா மரியாதை பார்த்துக்கிறேன். அப்போ சரி பார்த்து கூட பயந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னு கால் நீட்டு விட்டாங்க. அது அவங்க அங்கே வரது கால் நீட்டு விட்டாங்க. நீட்டு உடனே கூட சொன்னாங்க, அரசரே உங்களை அவமதிப்பு நேரத்தில் காலை நீட்டி விட்டுருக்காரு, நீங்கள் போகலாமா? இப்படி போகலாம், இப்படி போங்க. பெரியான்னு நான் கேள்விப்பட்டேன், நான் போய் என்னை எவ்வளோ கேள்விப்பட்டா பரவாயில்லை, நான் போதிச்சு அப்படின்னாங்க. சரி, ஒன்று சொல்ல போனாங்க. போய் அவன் கால் கட்டியில் போய் உட்காந்து அப்படியே உட்காந்தாங்க. என்னப்பா எங்கே வந்துருக்க நீ தெரியும், யாரும் தெரியும், ரசூலுல்லாஹ் குடும்பம் சேர்ந்தவங்க தான், நீ சீதைக்கு தான் தெரியும், எனக்கு தெரியும். ஆனால் துனியாவில் வந்துருக்கு, அரசாங்கம் வந்துக்கிட்டீங்க, வா போ. இல்லை பாப்பா, உன்ட்ட ஏதாவது துவாவலாம் வந்துருக்கேன், யுத்தத்துக்கு போகிற துவாவலாம் வந்திருக்கேன். இந்த பாவா அந்த வெகுமதி கொடுத்துருக்காரு, நிறைய பொருட்காசு தங்கக்காசு கொடுத்தாரு, எடுத்துக்க எல்லாம் வேணாம், ஒன்று வேணாம் போ அப்படின்னாங்க. அப்போ கேட்டாங்க, கூட கேட்க சொன்னாங்க, அவன் நாங்கள் வரும்போது கால் நீட்டு விட்டீங்களே,
எங்களை கேள்விப்படுறதுக்காண்டி வச்சுட்டீங்களா? அது எதுக்காண்டி விட்டீங்க? அவங்க சொன்னாங்க, நீ ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் சேர்ந்து நல்லா தெரியும், உனக்கு மரியாதை செய்யணுங்கிறது நல்லா தெரியும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீ அரசெல்லாம் வந்திருக்க, நீ அரசெல்லாம் துனியாவோட ஒட்டிக்குதுல, அதனால் எனக்கு துனியா வேண்டாம் என்று சொல்வதற்காண்டி தான் கால் நீட்டி விட்டினாங்க. துனியாவை எட்டி உதைக்கிறதுக்காக வேண்டி தான் நான் கால் நீட்டின்னு சொன்னாங்க. சொல்லாமல் கம்மல் உட்காந்தாங்க. அப்படியே கையை எப்படி கட்டிட்டீங்க? இல்லைங்க, கை எல்லாரும் வந்து போண்டே எடுத்துகிட்டு போகல நசி பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்ல வரனாங்க, தேடி போகிறது இருக்குது, தேடி போகிறதுல கேவலமும் இருக்கலாம், கஷ்டமும் இருக்கலாம். ஆனால் அதையும் தாங்கி கொண்டு போனால் நல்லது கிடைக்கும். நாம் ஊர் வந்துடாலே என்ன செய்ங்க, தன்னுடைய ஷேகா இருந்தவங்க பின்னாடி வந்துங்க, அவங்க ஷேகா தெரிஞ்சவங்களுக்கு தலைமை கட்டிருப்பாங்க. அவங்க வந்து தலைமை கட்டி நாங்க சபையில் வந்து உட்காருவாங்க, வந்து சிரிச்சுட்டே இருப்பாங்க. என்ன கோமாளி, ஏடா வந்தியா கேள்வி பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க என்ன சொல்லலை. ஆனால் இவங்க நிறைய கித்தாப் எழுதிருக்காங்க, நிறைய கித்தாப் எழுதிருக்காங்க. மக்கள் வந்து பரவாயில்லையும் மவுனா ரூம் எடுத்துனாண்டா இல்லை பெறும், பெரிய மரியாதை ஊரில் எல்லாத்துக்கும் மரியாதை. ஆனால் இவன் அவன் அந்த ஷேகுனா தப்ரீத் வந்துடாடி அவனது சாதாரண தலைமை கட்டிப்பாங்க, அது உட்காந்துப்பாங்க. ஆனால் அவங்களுடைய சிபத்துக்கு ரெண்டுங்களுக்கு தெரியாது. ஒரு தடவை சபையில் உட்காந்துருக்காங்க, சபையில் உட்காந்துருக்கும் பொழுது கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்க, எழுதுவோன்னு என்ன செய்வாங்க, மையை தொட்டு எழுதுவாங்க. அந்த காலத்தில் ரூமுக்குள்ளே மை திருந்து வச்சு உள்ள மை எடுத்து போயிருக்காங்க. போகும்போது இவங்களை எடுத்து எழுதுறாளியா எல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. அவங்க யார் அந்த தவறி வந்துடுறாளியா, டேய் என்ன கோமாளி நான் தூக்கிட்டு ஓடுறேன் சொன்னாங்க. இவங்க சிரிச்சுக்கிட்டே திருச்சி பார்த்து ஓடுறாங்க. பின்னாடி தோத்திட்டு போகிறாங்க, கொண்டப்பா நான் பல நாள் இப்பெல்லாம் எழுதிச்சுப்பா புயலா போயிருப்பா கொண்டப்பாங்கிறாங்க. சிரிச்சுட்டு போகிறாங்க. போயிட்டாங்க ஒரு கிணத்துக்கு உள்ள அப்படி பொத்து நூல் போட்டுறாங்க. ஓட்ட உடனே இவங்க பார்க்குறாங்க, என்ன அது நீ பார்க்குறாங்க, தண்ணிக்குள்ளே அப்படியே மதக்குது, அப்படியே ஊறி போகுது. கோவம் தலைக்கு மூலம் ஏறி பிடிச்சவங்க வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. கண்டுபிடி திட்டுறாங்க, ஏன்னா ஒரு நாள் சேர்த்து வேலைக்கு போட்டியே எல்லாரு கொஞ்சம் நேரம் அவங்களை திட்டு போட்டு வச்சாங்க. நீ கொடுத்ததானே வேணும் உடனே அவள் வந்து இது எப்படி போல தெரியும், இப்படி வந்து இது உலகம் தெரியாத என் சபைக்கு வந்து அந்த இடத்துல என்னை மதிச்சு கூடும், அங்கே வா அதெல்லாம் தெரியும் உனக்கு. உடனே இவங்க அந்த சிவத்தை பார்த்த தண்ணியை பார்த்த உடனேயும் அவங்க என்ன செய்ய முடியலாங்க, உண்மையிலேயே இதை போய் தெரிஞ்சு தேரணும் அப்படின்னு புரியாமல் அவன் போகிறாங்க. போனால் அந்த இடத்துக்கு போனாக்க கூட்டம் ஃபுல்லாக இருக்குது, உட்கார இடம் இல்லை. சொல்ல பதில் சொன்னாங்க, அவளை உள்ள வருவார், யார் இடம் கொடுக்காங்க அவருக்கு வந்து அவன் வெளியே இருந்து போட்டு வருவாங்க. அப்படின்னா இவன் வந்தார் சொல்கிறாரு, நாங்கள் ரூம் வந்துருக்கேன், நான் பெரிய ஆள் இல்லை அவர் ஒருத்தர் திருப்பாங்கள நோகம் பண்ணல, செருப்பு ஒரு இடத்து கூட இடம் இல்லை. அப்படியே சொந்து போய் கத்திட்டே இருக்கிறாரு, ஒன்றும் காத்திருப்பாங்கள. அவங்க வந்து பொலாக்கால் உட்காந்து உட்காந்துருக்காங்க, ஒருத்தரும் பேசவே இல்லை. இங்கே மேலே உட்காந்து நான் ஹக்கெடுக்க வந்து நான் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, என்னை கேவலப்படுத்தினாங்க, நான் கேவலப்படுத்தினாலும் நான் திரும்பி போக மாட்டேன், என்னை இழிவுபடுத்தலாம் போக மாட்டேன் சொன்ன தமிழ் சொல்லுவாங்க. நம்மளாம் என்ன செய்வோம், நீங்கள் வந்து மனுஷனாவே போடா போக மாட்டோம். அவங்க அப்படி இல்லை, எப்படியாவது அவங்களை இறக்குறீங்கன்னு விட்டு அப்படியே பார்த்தா நினைக்கல, முடியல, அவன் நிற்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. பார்த்து பள்ளியாசம் இருந்துச்சு, பள்ளியாசனி படுத்துட்டாங்க, அது அறியாமல் படுத்துட்டாங்க. படுத்தா அங்கே ஒரு கனவு வாங்குறாங்க, அதில் ஒரு அழகான ஒரு கனவு வாங்குறாங்க. என்ன கனவு வாங்குறாங்கன்னா, காவத்து உண்டாயிடுச்சு. இவரை கூப்பிட்டு கேள்வி வைக்கிறாங்க, என்ன அருமே எப்படி இருக்கிற, நான் நிறைய கித்தாப் எழுதிருக்கிறேன், சகோதரி சேர்ந்துருக்கேன். அப்படியா, அதுக்குள்ள பேர் கழிச்சு உனக்கு வந்து எல்லாம் ஒன்று போனதுப்பாவனே அவன் போனாங்க மரியாதைனாங்க. அப்போ அது முடிஞ்சு போன ரியா இருக்கிறது முகத்து இருக்கிறது, அதனால் ஒன்றும் இல்லை, நடந்து போ. திருக்குறள் படிச்சு
இந்த மலர் பார்க்க எங்கே இழுத்துட்டு போகிறாங்க, மலக்க எங்கே நடந்துட்டு போகிறாங்க. நரகத்துடைய வாசலில் தப்ரீயத்தில் நிற்கிறாங்க. இந்த மௌன எங்கே ஊர் படிக்க நடுவுறாங்க. அவர் ஹக்கை வளர்க்க தேடி வந்தார். அவரை கேவலப்பட பரவாயில்லை, ஹக்கை வளர்க்க தேடி வந்தார். அவரை உள்ளவட குடிக்க கொடுப்போம் அப்படின்னாங்க. கனவு கண்டவர் இந்த காட்சியை கவலை பார்த்தோடனே தன்னாரு விட்டு நினைச்சாரு. தப்ரீயத்தில் விட்ட மாட்டாங்க. அவருடைய காலில் போய் தன்னாரே விழுத்தாங்க. அட என்னப்பா நீ பெரிய ஆள் பண்ணி எதிரி பண்ணி ஆனாங்க, நீ அக்கவளை வண்டியில் வா கேட்டு வா. அவன் போய் அவனுக்கு கைத்து கொடுத்து அவன் பெரிய மாட்டாங்க. சாதாரண ஆள் இல்லை. போல உறுதாடி நிறைய பேசிட்டு ஏதாவது நல்ல கித்தாபுக்கு உறுதுல ஃபாஸ்ட் கித்தாபுக்கு எது ஆன்மீகத்தை பற்றி அற்புதமான கித்தாபுக்கு உருவத்தினாடி அது எங்கெல்லாம் யாரும் ஓய்தல்ல ஃபாஸ்ட்டாக ஓய்தல்ல இருக்கலாம். ஆனால் எங்கள் அரிசி அமுசுவாங்க அப்படியே அவங்க மாப்பனாக உட்காந்துவாங்க. கித்தாபுரம் ஃபாஸ்ட் கித்தாபு அந்த காலத்தில் ஃபாஸ்ட் கித்தாபு மசாலா இருந்துச்சு. இப்போலாம் அது இல்லை. எங்கே அதுக்கு இல்லை பரிசோட இல்லை, எங்கேயுமே இல்லை. ஆமாம் எங்கள் மசாலா இந்த நாங்கள் சேல்ஸுக்கு ஆர்எஸ்எல் போஸ்டல் அந்த ஓய்வு தேவைனாலே. ஆமாம் அதிகம் எடுத்துட்டாங்க. அதிகம் வேற யாருங்க இந்த காலத்தில் இருக்குது. அதை தவிர யாரும் முத்தால் பண்ணுறா. ஒரு காலத்தில் இருந்துச்சு ஃபாஸ்ட் தான் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இருந்துச்சு. அப்போ தேவைப்பட்டுச்சு உங்களுக்கு இப்போ அது இல்லையே, தேவையில்லை. அதுக்கு தேவைக்கிட்ட இல்லை. எல்லாம் அங்கே போயிடுச்சு. எல்லாம் ஈரானுக்கு அந்த பூனா பாகிஸ்தான் போயிடுச்சு. கிட்ட பாகிஸ்தான் எதுவுமே இங்கே இல்லை. இங்கே அரபி இருக்குது, உருது இருக்குது, தமிழ் இருக்குது, மூணுலே இங்கே இருக்குது. அதனால் அது வேணாம் அப்படின்னு இன்றைக்கி எடுத்துட்டாங்க வச்சுக்கல. அன்னைக்கு அந்த ஃபாஸ்ட் தான். அப்போ தப்ரீயத்தினுடைய ஹக்கை வளர்க்கறதுக்காக வேண்டி அவர் தேடி போயிட்டாங்க. எவ்வளோ கேவலப்பட்டாங்க. ஆனால் அவ்வளோ பெரிய இமாம் எல்லா மக்களுக்கு முன்னாடியே கேவலப்பட்டு நின்றாங்க. இதுதாங்க ஹக்கல்னாக்க. கல்விங்கிறது உயர்ந்தது தான். ஆனால் தேடி போதில் கஷ்டம் நிறையா இருக்குது. நிறையா இருக்குது கேட்கணும். அதில் புதைப்பாடு இருந்தாத்தான் பெரிய சாபி வீட்டுக்குள்ளே இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு சந்தேகம் காட்டி அப்துல்லா இப்னு அப்பாஸ் போகிறாங்க. வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. நல்ல வெயில் நேரம். எப்படி நம்ம பசார் கேட்க வந்திருக்கோம், அவங்க உஸ்தாது, அவங்கள்ட்ட எப்படி நம்ம உள்ளே எழுதிட்டு போகிறது அதான் வெளியிட்டாங்க. எப்படா தொழில்கிறோம் வெளியே வந்தாங்க. வந்தோடனே என்ன அப்துல்லா பாஸ் வெளியே இருக்கிறீங்க, நீங்கள் வெளிக்கிறீங்க, நீங்கள் சொல்ல பேரப்பிள்ளைங்க, நீங்கள் வைக்கக்கூடாது, ஏன் வந்தீங்க? இல்லை நான் கல்வியை தேடி வந்திருக்கிறேன், நான் கற்றத்தை ஆரம்பித்து நான் தேடணும், இப்போ சொல்லிக் கொடுங்க. அதாங்க கல்விக்கு உண்டான முக்கியத்துவம். ஆன்மீகத்தில் முக்கியம். ஆன்மீக சாதனைக்காது நிறைய பேர் கேட்குறாங்க, அவா எனக்கு எப்படியாவது அல்லாவுக்கு சேர்த்து வைக்க கேட்குறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட இல்லை மாம்பழத்தும் இல்லை, மோசத்தும் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் சொல்லுங்க ஒழுங்கு அமைச்சிடலாம், ஒழுங்கு சுபியாக துணுகலாம், வளர்ந்துடலாம், கிடைக்காது. இதெல்லாம் சரியான தோணக்கூடாது படிக்கிறது. அந்த மாதிரி கஷ்டப்படாதான். சரி சரி. மொத்தத்தில் தேடி போச்சுடுறாங்க. ஒன்றும் அந்த ஊரில் பெரியார் இருந்தால் அவங்க சபையில் உட்காரணும், அல்லது அதை தேடி போகணும். இது ரெண்டு விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னாக்க இந்த நல்ல விஷயம் தெரிஞ்சுக்கொண்டே நல்ல நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும். நண்பர் நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய சந்தோஷத்திலையும் நம்முடைய கஷ்டத்திலையும் நம்ம உயர்வுலையும் தாழ்வுலையும் நம்ம கூட இருக்கணும். அவர் மார்க்கம் சொல்லிட்டே இருக்கணும். அது ரசூல்லா காலத்தில் நூறு தாங்க முதல்ல தவிர ரசூல்லாவுடைய சபை போவார், பொது வேலை வைப்பார். அதனால் இவர் வேலை வைப்பார், அவர் வேலை செய்வார். இதே சரி பண்ணணும். இதே சரி. ஒரு நாளைக்கு நீ போகிற நான் சொல்லி எனக்கு சொல்லு, நாளைக்கு நான் போகிறேன் நீ என்ன சொல்லு, இதுதான் செய்யணும். அந்த மாதிரி நண்பர்கள் இருக்கணும். நான் நல்லா காசு இருந்தாங்க ஒட்டிக்கிறது, காசில் ஓட்டு போயிடுது. நிறைய பேர் இடத்துல நண்பராக காணிக்கிறேன். நம்ம எப்படி காணிக்க காசு இருந்தால் நண்பர், காசுங்களா சரியில்லைப்பா. கடன் கொடுத்தா நண்பர், கடன் இல்லைன்னா இல்லை. கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் எல்லா நேரத்துலேயும் நமக்கு மார்க்கத்தை பற்றி சொல்கிறதுக்கு தயாராகும். எல்லா நேரத்திலும் அப்போத்தே அவர் உண்மையான நண்பர் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நண்பர் தேர்ந்தெடுக்கணுங்க அப்படின்னு இருக்காங்க. இது சொன்னாங்க. நாலாவதாக ஒன்று சொன்னாங்க, இரவு படுக்கும் பொழுது நீ காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்ன அமல் செஞ்ச, என்ன செஞ்ச அப்படிங்கிறத வந்து நீ சீர்தூக்கிப்பாங்க.
ஒவ்வொன்றா நினச்சி பாரு. நான் இந்த காரியமா சரி, இது நல்ல காரியமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, இல்லையா அல்லாஹ் இது காப்பாற்றுறாங்க அப்படின்னு சொல்லு. இப்படி அன்றைக்கி ஒவ்வொரு அந்த முறை நினச்சி நைட்டில் வந்து நீ அல்லாஹ்ட்ட வந்து முபாஷர் பண்ணிக்க செஞ்சினாக்க உனக்கு நாளைக்கு அது மாறி நல்லவாக வாய்ப்பு. ஆக இந்த 4 வழியை தவிர 5வது வழியாக ஒன்றை நீ தேடினால் அது ஷைத்தான் வழி தான். அது சொன்னான். அது தையூஸ் ஆகும். தையூஸ் தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்களா? 18 வயசில் ஜெயபுநாசாவில் முத்திமானாங்க ராஜராண்டாங்க. கிட்டத்தட்ட 60 வருஷம் வரைக்கும் 60 வருஷம் இருந்தாங்க ராஜராண்டாங்க. அந்த மாதம் உலகம் பூரா பெருசாக கொண்டு போனது நல்வழிப்படுத்துறது அவங்க தான். யார் தைசோதாங்க தான் பெரிய கல்விமான், சாதாரண ஆள் தான் கிடையாது. அதனால் அவங்க வந்து ஹக்கீம் வந்து பண்ண கொடுத்தாங்க. ஒரு ஹக்கீம் வந்து பண்ண கொடுத்து சரியாக தப்பா அப்படின்னு சோதிக்காட்டி ஒரு டெஸ்ட் பண்ணாங்க. அவர் ஹக்கீம்னா யாருங்க? பெரிய நுண்ணறிவாளர், யாவசம் தைரியமாக இருக்கும். அவனு சொன்னாங்க சுவேத் பார்க்கறாங்க. இடத்துல கூப்பிட்டு வச்சு 50 வகையான பணத்தை வச்சு இந்த பேரில் தெரியாத பார்ப்போம் அப்படின்னு விட்டு வச்சாங்க. எல்லாத்துலேயும் ஒன்றுலேயும் கொஞ்சம் லேசாக எடுத்து சாப்பிடுவாங்க. இது சாப்பிட்டாவே எனக்கு வயிற்றுமே கொடுத்துருக்குது. 50 வருடத்தையும் நல்லா சாப்பிட்டு பயன் போனாங்க. பயன் போய் சொல்கிறாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியும்னு தெரியாண்டு கேட்க வேண்டிய என்னைய சோதிக்கிறதுக்கான என்னைய இந்த பணத்தை ஒன்று வச்சாங்களா அல்லது எதுக்கு வச்சாலும் தெரியல எனக்கு. இருந்தாலும் நான் சொல்கிறேன், 50 பழத்தின் பேரையும் சொல்லி இது அல்லாத 200 பழங்கள் கிதாபில் இருக்குது, அரபி கிதாபில். அது சொல்லி நான் இன்னும் அரசு ஆடினாங்க. அப்படி இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த பணதி கிடைப்பதற்கு தகுதியானவர் தான் அப்படின்னு முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி பெரியார்கள்லாம் அந்த மாசாவை கட்டி காத்தவங்க. இவங்களுடைய உஸ்தாத் தான் முஃப்தி முகமது சாப். இவங்களுடைய உஸ்தாத் தான். அவங்க நினைச்சாங்க, தம்பி நீ சின்ன வயசுல பரவாயில்ல, நீ மொத்த பாக்கி பண்ணி உஸ்தாது உங்களுக்கு முன்னாடி எப்படின்னா இது இருக்கும் என்ன சொல்லலாம். அவங்க உஸ்தாத் பாண்டிட்டு போகலாம், நீ போயிட்டு போகலாம், அதாவது கார்பரேஷன் போகலாம். இவர் பாடத்துக்கு போகலாம், அவனுக்கு போயிடலாம். அவங்க வராதவனே வந்துடுவாங்க, காசை செஞ்சு வாங்கலாம். இவங்க வந்து முகத்தமிழ் மரியாதை செய்கிறாங்க. அவங்க செய்கிறாங்க உஸ்தாது மரியாதை செய்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பாசம். அந்த மாதிரிலாம் ஆழ்வாரத்தில் வந்துருக்காங்க. சரி கயிறு காரி தையூசா வந்து மிகப்பெரிய ஒரு இமாம். அவங்க இருக்காங்க 4 விஷயங்களை தவிர அஜாத தேர்தல்னாக்க அது ஷைத்தான் வழி தான். ஒன்று முதல்ல அந்த ஊரில் நல்ல முறை தேடி அவங்க சுபதில் உட்காந்துக்கணும். அதை தேடி போகணும், மெனக்கிட்டு போகணும், அக்கை தேடி போகணும். அல்லது 3வதாக நல்ல நண்பரை தெரிஞ்சுக்கணும். சும்மா வந்து துனியாவும் சேர்க்கக்கூடாது. துனியாவும் சேர்க்கறது தப்பு இல்லை, செய்யலாம். அது வந்து வியாபாரங்கள் செய்கிறாங்க, சாபங்கள்லாம் வச்சுருக்காங்க, ரசூலா வச்சுருக்காங்க, வியாபாரத்தில் வச்சுருக்காங்க, அதே விஷயம். ஆனால் உற்ற நண்பராக எந்த அளவுக்கு நண்பர்னாக்க குரான் இல்லையா, நீ யாரும் சாப்பிட்றாங்க அவர் சதுங்களுடைய நண்பர்கள் சாப்பிடலாம். கோஷ தேவையில்லை, நண்பர்கள் ஏன் நண்பர் நதிங்க நம்ம இருந்தாக்க உனக்கு உன்னுடைய கையிலையும் உன்னுடைய ஷரிலையும் அவர் பங்கு கொள்வராக இருந்தால் என்ன செய்வாரு, உங்களுக்கு வீட்டில் வந்தாலும் வீட்டு வச்சு வெளியே சொல்ல மாட்டேன், நீ அவங்களுக்கு போனாலும் அவரு வெளியே சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய சதிக்கு குரான் சொல்லுவாங்க இல்லையா, சதிக்கு போட்டுக்கலாம், அவங்கள சாப்பிடலாம், சேர்த்தாவும் ஒன்று உட்காந்து சாப்பிடலாம். அதனால என்னது ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம், தனித்தனியாக உட்காந்து சாப்பிடலாம். அந்த பற்றி இந்த கடையில் பக்கம் போனாக்க ஒரு காலம் இருந்துச்சு, பெண்கள் ஆண்கள் விருந்தாளி எல்லாம் ஒன்றாக சாப்பிடுவாங்களாம். ஒன்றா வந்து சாப்பிடுவாங்களாம். கேட்டாக்க குரான் அல்லா சொல்லிக்கலாம் எல்லா அவசரங்கள் அவங்களாம் வந்து எல்லாமே பெண்களும் அவசரங்கள் நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிடலாம். இப்போ மாறி போச்சு, அங்கேயும் மாறி போச்சு. இப்போ என்னது இப்படி வந்தாலும் பின்னாடி உட்காரது இல்லை, ஏன்னா காலம் மாறி போச்சு. நல்ல எண்ணெயில் இருக்கிறது யாரும் இருக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் வீட்டில் சொன்னாங்க தோரை முன்னாடி வளர்ந்து நீங்கள் உள்ளே இருந்து சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாகி போயிடுச்சு. இப்போ அப்போ ஒன்று இல்லை சேர்ந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி நல்ல நண்பரை நம்ம தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும், நமக்கு நம்மளே கேள்வி கண்டு கொள்ளணும். அது சொல்கிறதுனாக்க இன்ஷா அல்லாஹ் ஒரு மாற்றத்தை அங்கே உண்டாங்க. இதுதான் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் தான். சரி உலக கல்வியில் மால் கல்வி இருந்தால் இதுதான். துன்யாவோட கல்விக்கு எப்படி தேவையில்லை, காசு கொடுத்தா கிடச்சிடும், பட்டம் வாங்கிடலாம், என்ன செய்யலாம். ஆனால் மால் கல்விக்கு வந்து பட்டம் வாங்கலாம் வாங்கல
எடுபடாது. நிறைய பேர் வச்சுருவாங்க, மாசாவை போய் காதை கொடுத்து பட்டம் வைக்கிறாங்க. நான் ஆன்சர் உண்டு என்ன தான் பண்ணுறாலும் சரி முகம் காட்டி கொடுத்துருவோம். அவங்களுடைய நடை, அவனுடைய பாவனை, அவங்களுடைய பேச்சு எல்லாம் காட்டி கொடுத்துருவோம். யாரும் இல்லைப்பாங்க. நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க, பிள்ளை இல்லை, அவங்க போயிட்டாங்க. அவங்க பையன் நல்லா செய்வாங்க, சொல்லுவாங்க இந்த ஆன்சர் இல்லைப்பா, நல்லா பயன் செய்யலாம், அவன் பண்ணலாம். எப்படி தெரியும்? அதுதான் அந்த சீரத்து ஊழல் காட்டி கொடுத்தோம். அந்த மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க, வந்திருக்காங்க. இல்லை ஆனால் சமுதாயத்தை வந்து சமாளிச்சிருக்காங்க. அவங்களும் சில செய்திகளும் நல்லவங்க இருக்குது. அந்த இவங்க வந்து யார், நம்ம ஜமீனாத்தூர் நசீர் அஜித், அவர் ஆரம்பிச்சா இல்லைன்னு சொல்கிறாங்க சில பேர். ஆனாலும் அவங்க சொல்லக்கூடிய அரபி வாசதி அர்த்தம் நம்ம சொல்ல முடியாது. சூரிய யூசுவை வச்சு 12 நாளைக்கு பயணிச்சுவாங்க. கிருஷ்ணா சொல்லுவாங்க, அதை வச்சு குரான் தொடர்ந்து அந்த ஆயத்தை வாசி பயணிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு எல்லாம் அவங்களுடைய பேச்சை கவர்ச்சிருக்கும். நான் 12 உற்சாக இருக்கும்போது அங்கே வந்திருக்காங்க. 12 நாள் எனக்கு 3 மாதம் தைக்கிறாங்க. அதை பயனுக்கு ஆண்டு கொடுக்குறாங்கள, பயன் கொடுக்கலாம், பயணம் செய்வாங்க, கூப்பிட்டு திருப்பி வந்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் சில பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க ஆன்சரில் தான் இருந்தால் கூட சமுதாயத்தில் வீட்டு சூழ்நிலை ஓதம் 5 ஊருக்காங்க, 6 ஊர் இருப்பாங்க, ஓத முடியாது போச்சு. இருந்தாலும் அவருடைய பெற்றோருடைய பாரம்பரியத்தை விடமாண்டி அந்த சேவையை எழுதி செஞ்சுட்டாங்க. அதனால் அல்லாவுடைய கிருபை என்னன்னாக்க, அல்லா நம்மளுக்குள்ள வேலை வாங்கணும் ஒன்று, 2வது அல்லாவே அடையணும். அல்லாவை அடைவதற்கு இந்த 4 வழிகளை 4 வழியும் ஒன்றா செஞ்சாங்க நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அஜத் ஹக்கீம் இஸ்லாம் கிதாபில் இதை எழுதுனாங்க. அல்லா நம்மளை கபிழ்ச்சிவானாங்க, அல்லா நம்மளை ஏற்றுக்கொள்வானாங்க. இன்ஷா அல்லா இன்னையோட எல்லாம் ஏற்றுக்க முடியுது. நாளைக்கு இன்ஷா அல்லா இருந்தால் முருதாசி கொடுப்போம். இன்ஷா அல்லா இருந்தால் போதுவோம், இல்லைன்னா இன்றைக்கே முடிஞ்சிடும். இன்றைக்கி நிறைய பேர் சொன்னாங்க கூட்டத்தை உள்ள அந்த ரசீது செய்கிறது நான் ரெடி ஆகிட்டாரு ஊர் போகிறதுக்கு, ஏன்னா டிக்கெட் சார் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பிடிச்சி கட்டிட்டார் இல்லையா, பூஜை வரலாம் அவரு ஆயிதான் பிள்ளாள் நமக்கு வந்தாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு சக்குடி நாள் அவசரம். இன்னைக்கு சக்குடி நாள் எதுவுமே நம்மளை உறுதி செய்யாது, அல்லாதே முடிவு செய்யணும் எல்லாத்தையும் வந்து. ஆனால் நம்ம எல்லாரும் தயாராக்கணும். நாளைக்கு பெருநாள் தான் தயாரிக்கணும், 4 நாள் தயாரிக்கணும். ஆனால் 29 முடியுது குறைய நினைக்காதீங்க. 29 முழுமை தான் ஆகும். 29 30 அடையாளம் தான், தப்பு இல்லை வந்து. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு குறைய போயிடுச்சு அப்படின்னா சொல்லாதீங்க சொல்லாதீங்க. முழுசாக அது அந்த வருஷத்தில் அப்படின்னு சொல்லும் போது வந்து ஒரு குறையா போயிடுச்சு, கல்ல கட்சி இதெல்லாம் தேவையில்லை வந்து. எப்படி இருந்தாலும் இது இன்றைக்கி செக்குடி நாள் அல்லா நாடுன்னா இருக்கா, இல்லைன்னா அதில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதுதான் உண்மையான மனிதனுடைய அடையாளம். நாளைக்கு இருந்தாலும் நல்லது தான்.